சென்னையில் இருந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு சென்று திரும்பியவர்களின் ஆட்டோ விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலையோர கிணற்றுக்குள் விழுந்ததில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிராஜ் சத்யா தம்பதியினர். இவர்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது வழக்கம். சென்னையிலிருந்து ஆட்டோ மூலமாகவே இவர்கள் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார்கள். கிரிவலம் முடித்துவிட்டு 9 பேர், அது ஒரே குடும்பத்தை கூட்டு குடும்பமாக வந்தவர்கள் 9 பேர் ஒரே ஆட்டோவில் தங்களுடைய புலிவந்தி என்கிற கிராமத்தில் இருக்கிற தங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுவிட்டு அருகே இருக்கிற கப்பை என்கிற கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி செல்கிற பொழுது திடீரென சாலை ஓரத்தில் இருந்த ஆட்டோ நிலை தடுமாறி சாலை ஓரத்தில் இருந்த தரைக்கிணற்றிலே தவறி விழுந்ததில் கிட்டத்தட்ட 4 பெண்கள் 3 ஆண்கள், அது மட்டுமல்லாமல் 2 சிறார்கள் ஆகியோரும் தண்ணீரில் மூழ்கிறார்கள். 4 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் நீந்தி வெளியே வந்த நிலையில் 2 சிறார்கள் மட்டும் கிடைக்கவில்லை. அந்த ஆட்டோ ஓட்டுநர் யுவராஜின் பிள்ளைகளான பிரகதீஸ்வரன், ஹரிபிரசாத் ஆகிய இருவரும் தண்ணீரில் மூழ்கினர். தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் 3 மணி நேரத்துக்கு மேல் போராடி அந்த 2 உடல்களை மீட்டிருக்கிறார்கள். காயமடைந்த 7 பேரும் இப்போது செஞ்சி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி, ஜோதி நரசிம்மன்.